என்ன பத்தி சரியா நீங்க தெரிஞ்சுக்காம விளையாட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த 3 கண்ணாடி குடுவையிலையும் யார் யார் ஆவி இருக்கு தெரியுமா? நீங்களே சொன்னா தானே தெரியும். இதுல சந்தன கடத்தல் வீரப்பனோட ஆவி, இது ஆட்டோ சங்கரோட ஆவி, இது சைக்கோ கொலைகாரனோட ஆவி, கிட்டத்தட்ட 100 பேரை கொலை பண்ணவனுங்க ஆவி. என்ன பாஸ், எல்லாமே கொலைகார ஆவியா இருக்காங்க, ஒரு ஆவி கூட நல்ல ஆவியாவே இல்லையே. பாட்டி, நீ வேற அவனை பகச்சிக்காத. ஏதாவது ஆவிய நம்ம மேல ஏவி விட்டுற போறாரு. ஓவரா பேசாத. இதுல இருக்கதெல்லாம் உங்களுக்கு பயங்கரமான ஆவியா தெரியும். ஆனா நான் இவங்க கிட்ட எல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமா பேசுவேன். நான் என்ன வேலை சொன்னாலும் அதுங்க செஞ்சு கொடுக்கும். அப்படியா பாஸ், நீங்க எல்லா ஆவிகிட்டையும் பேசுவீங்களா? நான் எல்லா ஆவிங்க கிட்டையும் பேசுவேன், எல்லா விஷயத்தையும் பத்தி பேசுவேன். அப்படின்னா அதோ அந்த வீரப்ப ஆவிகிட்ட பேசி அவர் ஏதோ நிறைய புதையல காட்டுக்குள்ள அங்கங்க புதைச்சு வச்சிருக்கிறதா பேசிக்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? அத எங்க புதைச்சு வச்சிருக்காருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். ஏன்னா இந்த நாய் நரியெல்லாம் நோண்டி வீசுறதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போமே. அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. அந்த புதையல பாதுகாக்கிறதுக்காகத்தான் அவர் இன்னமும் ஆவியா சுத்திக்கிட்டு அலைகிறாரு. இந்த ஆவி காசை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகுது? ஏன்பா பாஸ், எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆவியோட பேசணும்னு ஆசை. யாரோட ஆவிமா? இந்த முத்தமிழ் கலைஞர் இருக்கார்ல, கலைஞர் ஐயா, அவர் உசுரோட இருக்கும் போதே அவர் கூட நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவர்கிட்ட பேசுறதுக்கான சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ வரவே இல்ல. இப்போ அவர் கூட நான் பேசுற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பீங்களா? ஓ, தாராளமா பேசலாமே. ஓ, என்ன பாஸ் இப்படி சொல்றாரு? நம்ம நடிக்கத்தானே வந்தோம். என்ன பாஸ் ஜிருட்டு கலைஞர் வயசுலாம் கேட்குறாங்க, நீங்கள் என்னடான்னா பேசலான்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு அந்த வயசுலாம் வருமா? நீ பேசாம இருடா, என்னைய பயமுறுத்தாம இரு. எதுக்கும் ஒரு வாட்டி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. சொதப்பி வேற ஏதாவது வாய்ஸ் வந்துட போகுது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. என்ன இந்த குட்டி பிசாசு உங்ககிட்ட ரகசியமா பேசுது? அதெல்லாம் ஒண்ணுமில்லம்மா, எல்லாம் கரெக்டா இருக்குல்ல அப்படின்னு கேக்குறாமா. பராசக்தி, அரசகுமாரி, மனோகரா, பாச பறவைகள், பாலைவன ரோஜாக்கள், என் உயிரினு மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கம். தமிழா இருப்பாய், இனிமேல் நெருப்பாய் என்று நான் தமிழர்களுக்கு எப்போதும் சொல்லி வந்துள்ளேன். தமிழர்களே, ஈகள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன். அதில் நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம். நான் கவிழ்ந்து விட மாட்டேன். என்னை கொன்றாலும் தமிழுக்கே எனது உயிரை அர்ப்பணிப்பேன் என்று நான் சொல்லியிருக்கிறேன். வல்லவனுக்கு சிலை வைத்தேன், குமரி கடலில் கலை வளர்த்தேன். வளர்ந்தது தமிழ், விளிர்ந்தான் தமிழன். தீந்தமிழ் செம்மொழியா தமிழ் மொழியின் பெருமையை இந்த உலகம் முழுக்க என் உயிர் இருக்கும் வரை எடுத்துரைத்தேன். அந்த பணியை செவ்வடே தமிழ் மக்கள் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என்பது என் அவா. என்னை பேச அழைத்ததற்கு மிக்க நன்றி. தமிழை காப்போம், தமிழே உயிராம், தமிழே செம்மொழியாம். வாழ்க அண்ணாவின் புகழ். ஐயோ ஐயோ, கலைஞரையாவே நேர்ல வந்து பேசுற மாதிரி இருக்கு. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பாட்டி, எல்லாம் நம்பிச்சிங்க. பாட்டி, எம்ஜிஆர் கிட்ட பேசலாமான்னு கேள. உன் மேல பழைய கேஸ் எல்லாம் எதுவுமே இல்லையாடி? அப்பெல்லாம் நீ சின்ன குழந்தையா இருந்திருப்ப. அப்பவே நீ ஜேப்படி அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இல்ல பாட்டி, அப்பெல்லாம் நானு பொறுக்கவே இல்ல. சரி, அவர்கிட்டயே நீ நேர கேட்டுக்க. எங்க எம்ஜிஆரோட ரொம்ப நாளா பேசணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது மட்டும் ஒரே ஒரு டைம்.
இப்படிதானே பேசிடுவோம். என்னது பேசிடுவோமா? இல்ல இல்ல, ஆவி கூட பேசிடுவோம்னு சொன்ன இல்லடா. ஆமா ஆமா ஆமா. அதான் பாட்டி சும்மா எம்ஜிஆர் ஆவி கூட பேச போறாரு, கொஞ்சம் கேட்கலாமே. நீங்க ஆரம்பிங்க. எல்லாரும் கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க. ஆவி வர நேரம் அமைதியா இருங்க. வாழ்க அண்ணா நாமம். ஆறு பாட்டி சூப்பர் பாட்டி. வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஆவி இருக்கா? வேற ஆவி யாரு இருக்கா? எப்படி கேக்குறாங்க பாரு. அதான் வேற என்ன ஆவி இருக்கும்? பாட்டி என்ன பாட்டி இது? வசுந்தரா தானே ஆவியோட பேசணும்னு சொன்னா, எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க இங்க. ஐயோ, முதல்ல வசுவை பேச சொல்லுங்க. சரி தம்பி, பேச சொல்லணுமாமே. வசு, நீ போய் பேசுமா. நான் ஒரு ஆவி கிட்ட பேசணும். வேற யாரும் இல்ல, என் தாத்தா ஆவி கிட்ட தான் பேசணும். ஐயோ பாட்டி, அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. அவர் இப்போ வர வச்சு பேச முடியுமா? கண்டிப்பா பேசலாமா. பாசி, எதுக்கு பாசி அவங்க தாத்தா குரல்ல பேச ஒத்துக்கிட்டீங்க? இவ்வளவு நேரம் நீங்க பேசுனதெல்லாம் தலைவர்களோட குரல். அந்த குரல் எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல். இப்போ இந்த அம்மாவோட தாத்தா குரல் எப்படி பேச போறீங்க? கண்டுபிடிச்ச மாட்டாங்களா பாசி? உனக்கு அறிவு இருக்காடா? அது ஒரு தாத்தா. இந்த பொண்ணு சின்ன வயசுல இருக்கும் போதே அவர் இறந்து போனதுனால அவரோட குரல் அந்த பொண்ணுக்கு எப்படா தெரியும்? ஏதோ ஒரு தாத்தாவோட வாய்ஸ்ல அடிச்சு விட வேண்டியதாண்டா. சரி, இத பாருமா, மத்த ஆவிங்கன்னா பரவாயில்ல, நீ இப்ப பேச போறது ஒரு ரத்தம் சம்பந்தப்பட்ட ஆவி. அதனால உன் தாத்தாவை மனசுல நினைச்சு நல்லா வேண்டிக்கோ. அப்படி நீ மனசார வேண்டினாதான் அவரோட ஆவியே வரும். அங்கிருந்து ஆரம்பிக்கலாமா? சரியா? என்ன வசு இதெல்லாம்? இல்ல அர்ஜுன் சார், தாத்தா கூட பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஓகே வசு. பாட்டி, இவ எதுக்கு அவங்க தாத்தா கிட்ட பேசணுங்கிறா? எனக்கு என்னமோ இதுல வில்லங்க இருக்கிற மாதிரியே தோணுதுடி. அவங்க தாத்தா ஆக்சிடென்ட்ல செத்தப்பதான் அர்ஜுனோட அப்பாவும் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்தாரு. அதுக்கப்புறம் நடக்க இருந்த ஆக்சிடென்ட்ல தான் இவ அர்ஜுனை காப்பாத்திருக்கா. இது சம்பந்தமா ஏதாவது கேள்வி கேட்பாளோன்னு எனக்கு அப்படியே கரெக்டா இருக்குடி. பாட்டி, இப்ப என்ன பாட்டி பண்றது? தாத்தா, நீங்க வரணும். என் வாழ்க்கையில நிறைய குழப்பங்கள், அதெல்லாம் நீங்க தான் தீர்த்து வைக்கணும். நீங்க வருவீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க வாங்க தாத்தா, வாங்க தாத்தா.
அம்மாடி வாசு, எப்படிமா இருக்க? இங்க வாமா. தாத்தா, ஆமாண்டா, உன் தாத்தா தான் பேசுறேன். நல்லா இருக்கேடா? இருக்கேடா? நல்லா இருக்கேன் தாத்தா. நீ எப்பவும் நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எனக்கு சந்தோஷம். தாயி, உன் பக்கத்துல இருந்து பல பிரச்சனைகளை உன் சொந்தக்காரங்களே உனக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதையெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் தாயி. ஏய், சந்தடி சாக்குல ஆவி நம்மளையும் சீண்டி பாக்குதேடி. நீ கவலைப்படாதம்மா, யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாது. நீ நினைச்ச மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்மா. தாத்தா, இவர் அர்ஜுன் சார், என்னோட பாஸ். இவர்கிட்டயும் நீங்க கொஞ்சம் பேசணும். பேசுறீங்களா? நிச்சயம் பேசுறேம்மா. நானே ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி அவர்கிட்ட பேச வேண்டியது இருக்கு. உங்க தாத்தா எதுக்கு என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்? நீங்களே கேளுங்க அர்ஜுன் சார். நானா? அர்ஜுன் தம்பி, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு. அதுல தான் நான் செத்து போயிட்டேன். என்ன விடுங்க, உங்க அப்பாவும் அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல தான் செத்து போயிட்டாரு. ஆமா. இத்தனை நாளா நீங்க உங்க சின்ன வயசுல நீங்க மிஸ் பண்ண ஒரு பொண்ண தேடி தேடி தெரிஞ்சீங்க. அந்த விஷயத்துல ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. அத நான் சொல்லட்டுமா? கேட்டியாடி, இவ எதுக்காக ஆவி கூட பேசணும்னு சொல்லிருக்கான்னு புரியுதா? இப்போ நீ வந்து ஹார்ட் ஃப்ரெண்ட் இல்லங்கிற விஷயத்த வெட்ட வெளிச்சம் ஆக்கிடுவா போல இருக்கே. இதாண்டி அவளோட நோக்கமே. விடக்கூடாது விடக்கூடாது, இவனை பேச விடக்கூடாது. ஏடி அர்ஜுன் தம்பி, சின்ன வயசுல உங்ககிட்ட ராமர் காயின் கொடுத்த அந்த பொண்ணு யாரு தெரியுமா? அது வந்து பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி, ஏதாவது பண்ணு பாட்டி. அது பாட்டி, அது வேற யாரும் இல்ல தம்பி, போறேன். உங்க கூடவே உங்க பக்கத்திலேயே இருக்கிறான். பயமா இருக்கு, பயமா இருக்கு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாட்டி, ஏன் பாட்டி இப்படி பண்ணீங்க? இங்க பாத்தீங்களா, இங்க பாத்தீங்களா, என் உடம்பு எப்படி வேர்த்திருக்கு பாருங்க. இந்த பேய் வந்ததுல என்னால பயம் தாங்க முடியல. விபூதி அடிச்சா காத்து கருப்பெல்லாம் ஓடி போயிடும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். என்னம்மா இது? ஏமா இப்படி பண்ணீங்க? பாட்டி, ஏன் இப்படி உயிரை வாங்குறீங்க? இல்ல தம்பி, இந்த ஆவி பாச நான் தான் கூட்டிட்டு வந்தேன். பாவம் புள்ள குட்டிக்காரன் ரொம்ப நேரம் ஆவியோடய பேசிட்டு இருந்தானா ரொம்ப ரிஸ்க் இல்லையா? அதான் செத்துக்கிட்டு போயிட்டு போறான். அப்புறம் உன் குடும்பத்துக்கு யார் பதில் சொல்றது?
ஏய் தப்பிச்சிட்டடி. எல்லாம் உன்னோட கையால தான் பாட்டி. எப்படி என்ன காப்பாத்திட்ட. இன்னைக்கு நான் மாட்டிருந்தேன்னா கதை கந்தல் தான். உண்மை தெரிஞ்சா உன்னை ஓட ஓட விரட்டி இருப்பாங்க. நான் தான் காப்பாத்தினேன். பேசினபடி எல்லாமே முடிஞ்சிருச்சு. பாக்கி அமௌண்ட கொடுக்கறது கொடுக்கறேன். எதுக்கு அவசரப்படுற? இந்தா இந்தா 100 ரூபாவா நிறைய வச்சிருக்கேன். வச்சுக்கோ. போ போ போ. இதுலயே கொஞ்சம் கம்மியா இருக்கு. இங்க உனக்கு நிறைய வேலை இருக்கு. அடிக்கடி கூப்பிட்டு அனுப்புறேன். இப்ப போ போ. இதெல்லாம் எடுத்துட்டு போயா. சீக்கிரம் இடத்த காலி பண்ணு. போ. சீக்கிரமா போ சொல்ல. அர்ஜுன் சார், என்னாச்சு சார்? ஏன் அப்செட்டா இருக்கீங்க? இல்ல வசு, அவர் ஏதோ ரகசியம் அது இதுன்னு சொன்னாரு. சுத்தமா ஒண்ணுமே புரியல. சார் விடுங்க சார். உண்மைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை என்னைக்குமே ஒளிச்சு வைக்க முடியாது. கண்டிப்பா ஒரு நாள் அது தனக்கான இடத்தை தேடிக்கும். அப்போ அது வெளியே வரும் சார். அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். வசு, என்ன சொல்ற வசு? ஏதோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுற மாதிரியே பேசுற. சேச்சே, அதெல்லாம் எதுவுமே இல்ல அர்ஜுன் சார். எப்படியோ ஆவிக்கிட்ட பேசணுங்கிற என்னோட 2வது ஆசையையும் நல்லபடியா நிறைவேற்றிட்டீங்க. தேங்க்யூ அர்ஜுன் சார். நாளைக்கு அடுத்த ஆசையோட வருவேன். வசு, தயவு செஞ்சு இந்த மாதிரி வில்லங்கமான ஆசையோட வராத, புரியுதா? நீ சிரிக்கும் போதே ரொம்ப வில்லங்கமா இருக்கு. சரி போ, போய் ரெஸ்ட் எடு போ. ஓகே அர்ஜுன் சார், நான் வரேன். அர்ஜுன் சார், அடுத்த ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு ரெடியா இருங்க. ஓகே? உன் ஆசையை நிறைவேற்றுறது மட்டும் இல்ல வசு, உன்னையும் நான் காப்பாத்துவேன். ஒரு பெரிய விஷயத்துக்கு தீர்வு காணலான்னு திட்டம் போட்டா கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. இல்ல இந்த பாட்டி பண்ற வேலை. பல விஷயங்கள் எனக்கு சாதகமா வர நேரத்துல கரெக்டா மிஸ் ஆயிடுச்சு. என்ன வசு, யோசனை தீவிரமா இருக்கு? வீட்ல தாத்தா ஆவி வந்ததை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். கவலை ஆயிடுச்சு. இதோ பாரு வசு, இப்போ நீ ஃபீல் பண்ணி என்ன பண்றது? அப்பவே அந்த ஹார்ட் ஃப்ரெண்டு நீதாங்கிறத சொல்லியிருந்தா இப்போ இவ்ளோ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆனா உன்கிட்ட நேர்மை இருக்கு, உண்மை இருக்கு. அதனாலதான் உன் தாத்தா ஆவியா உன் முன்னால வந்திருக்காரு. உண்மையை சொல்ற நேரத்துல அந்த இனியாவும் பாட்டியும் சதி பண்ணி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ இப்ப நீ என்ன பண்ண போற? நான் எப்பவுமே என்ன வெளி காட்டிக்கிறதுக்கு எதையுமே செஞ்சதில்லை. இப்பவும் அப்படிதான். நிச்சயமா நான் ஜெயிப்பேன். அந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு. இந்த விஷயத்துல இனியும் நீ அலட்சியமா இருக்காத. அந்த இனியாவ சாதாரணமான ஆளுன்னு நினைச்சிடாத. உனக்கு எதிரா அவ திட்டம் போட்டுக்கிட்டே தான் இருப்பா. அதனால ஜாக்கிரதையா இரு. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். இனிமே வரக்கூடிய நாட்கள் எனக்கானதா இருக்கட்டும். பார்க்கலாம். பாய்.